கொடுக்கல் வாங்கல் தகராறில் போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று ஆஜராகாமல் இருந்த பைனான்சியரை சாதாரண உடையில் வந்த போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் கணவரை மர்ம நபர்கள் கடத்திவிட்டதாக மனைவி அளித்த புகாரால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன நடந்தது கும்பகோணத்தில்? கும்பகோணம் அடுத்த கபிஸ்தலம் அருகே உள்ள நரசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் பைனான்சியர் ராஜா என்கிற ராஜசேகர். நேற்று மாலை அடையாளம் தெரியாத 5 பேர் வீட்டில் இருந்த ராஜசேகரை காரில் கடத்திச் சென்றதாக ராஜசேகரின் மனைவி கீர்த்தனா கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் நரசிங்கபுரத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. கபிஸ்தலம் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்தில் ராமகிருஷ்ணன் என்பவர் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ராஜசேகர் மீது கடந்த மாதம் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்த ராஜசேகரை விக்கிரமங்கலம் காவல் நிலையத்திற்கு போலீசார் அழைத்துள்ளனர். காவல்துறையினர் அழைப்பை ஏற்க மறுத்து ராஜசேகர் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்திற்கு செல்லாமல் இருந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதிக்குள் ஆஜராகும்படி கடந்த வாரம் விக்கிரமங்கலம் போலீசார் ராஜசேகர் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. 7ஆம் தேதியும் ராஜசேகர் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்திற்கு செல்லாத நிலையில் நேற்று மாலை சாதாரண உடையில் வந்த காவல்துறையினர் வீட்டில் இருந்த ராஜசேகரை காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். இதனை பார்த்த அவரது மனைவி தனது கணவரை மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றதாக கபிஸ்தலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது தெரிய வந்தது. இந்த தகவலை ராஜசேகரின் குடும்பத்தினரிடம் தெரிவித்த போலீசார் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்திற்கு சென்று பார்க்குமாறு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து 3 மணி நேரமாக நிலவிய பரபரப்பு முடிவுக்கு வந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.